இன்றைக்கி சப்பாத்தியும் கேப்சிகம் பொட்டேட்டோ வச்சு ஒரு கூட்டு, மதியானம் வச்ச சிக்கன், நைட்டுக்கு சப்பாத்தி. இப்போ வார்ம் வாட்டரில் உப்பு போட்டு சப்பாத்திக்கு கோதுமை மாவை போட்டு பிசைஞ்சி எடுத்துக்கலாம். பிசைஞ்சாச்சு மேலே காயாமல் இருக்கிறதுக்கு எண்ணெயை தடவி வச்சிடலாம். மூடியை போட்டு வச்சுருவோம். அடுத்து வெங்காயத்தை உரிச்சிக்கலாம். அது கழுவி எடுத்துக்கலாம் வெங்காயத்தை. அடுத்து கேப்சிகத்தை கழுவிக்கலாம். எல்லா கேப்சிகத்தையும் கழுவி எடுத்துக்கலாம். நம்மளுக்கு வேண்டிய அளவு நறுக்கிக்குவோம். உருளைக்கிழங்கு அவிச்சு வச்சுருக்கோம். இப்போ கேப்சிகத்தில் உள்ளே இருக்கிற வெள்ளை கலரை அதை எடுத்துடணும். இப்போ எல்லாத்தையும் நறுக்கி எடுத்துக்கலாம். இதே மாதிரி எல்லாத்தையுமே நறுக்கி எடுத்துக்கலாம் நம்மளுக்கு வேண்டிய அளவு. இப்போ நறுக்கியாச்சு. அடுத்து வெங்காயத்தை நறுக்கி வச்சுக்கலாம். இதே மாதிரி எல்லா வெங்காயத்தையும் நறுக்கி எடுத்துக்கலாம். இப்போ நறுக்கியாச்சு. உருளைக்கிழங்கு தோலை உரிச்சிக்கலாம். முக்கால் வேக்காடு தான் வெந்திருக்கு. அந்த உருளைக்கிழங்கு தோலை உரித்து நறுக்கி எடுத்துக்கலாம். ரொம்ப குழைய வேக வைக்காமல் அது கடிப்படும்போது நல்லாயிருக்கும். ஒரு பாத்திரத்தில் எண்ணெயை ஊற்றி எண்ணெய் காஞ்சதும் ஒரு ஸ்பூன் சோம்பு, ஒரு ஸ்பூன் கடுகு, கருவேப்பிலை, வெங்காயம் கண்ணாடி பதமாக இருக்கட்டும். கொஞ்சம் இஞ்சி பூண்டு அதையும் வதக்கிட்டு உடனே தக்காளியை போட்டுடலாம், இல்லைன்னா பிடிச்சிரும். அதை வதக்கி விட்டு மூடிடணும். லைட்டாக வதங்கட்டும். இப்போ வதங்கிருச்சு. கேப்சிகத்தை போட்டுக்கலாம். அதுவும் பச்சை வாடை போகிற மாதிரி வதங்கட்டும். ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள், கரம் மசாலா பொடி, குழம்பு பொடி போட்டு கிண்டி விட்டுக்கலாம். உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம். உப்பு. இப்போ கிண்டி விட்டு தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ உப்பு காரமெல்லாம் இருக்கான்னு பார்த்துக்கலாம். உப்பு காரமெல்லாம் இருக்குது. மூடி போட்டுருங்க. இப்போது 2 ஸ்பூன் கடல மாவு எடுத்து அதில் தண்ணி விட்டு ரிஸ்கை வச்சு கலக்கிக்குவோம் கட்டி இல்லாமல். இப்போ அதில் ஊற்றிக்கலாம். அப்போ தான் கொழப்பாக இருக்கும். அதை கிண்டி விட்டு ஒரு 5 நிமிஷம் அடுப்பில் வைப்போம். இப்போ திறந்து கொத்தமல்லி இலையை தூவி இறக்கிடலாம். இப்போ கொழப்பாகிருச்சு பாருங்கள். கொத்தமல்லி இலையை தூவி இறக்கிடலாம். இப்போ கேப்சிகம் பொட்டேட்டோ கூட்டு ரெடி. சிக்கனும் ரெடியாக இருக்குது. அது வேணுன்றவங்க அதை தான் தொட்டுக்குவாங்க. இப்போ சப்பாத்தியை சுட்டு எடுத்துக்கலாம். மாவு பாருங்கள், பிசைஞ்சு வச்சது சாஃப்டாக இருக்குது. பார்த்திங்களா, இப்படி தான் சாஃப்டாக இருக்கணும். லைட்டாக சுடுதண்ணி ஊற்றி பிசைஞ்சது சாஃப்டாக இருக்குது. இப்போ உருண்டை உருட்டிக்கலாம். அதில் மாவை தேய்ச்சிக்கிட்டு கட்டையில் தேய்ச்சி எடுத்துக்குவோம். இப்போ இங்கிட்டு இந்த பக்கம் ஒரு மடிப்பு, இந்த பக்கம் ஒரு மடிப்பு. அதையும் இப்படி மடிச்சுக்கலாம். இப்போ தேய்ச்சிக்கலாம். இதே மாதிரி எல்லாத்தையும் தேய்ச்சி எடுத்துக்கலாம். தோசைக்கல்லை காயுது. தோசைக்கல்லில் போட்டு எடுத்துக்கலாம். மேலே எண்ணெயை தேய்ச்சிக்கலாம். அதை திருப்பி விட்டுக்கலாம். அது மேலேயும் எண்ணெய் தேய்ச்சிக்கலாம். இப்போ சப்பாத்தி இதே மாதிரி எல்லாத்தையுமே சுட்டு எடுத்துக்கலாம். இப்போ அந்த சப்பாத்தியெல்லாம் அந்த கூட்டை வச்சு சாப்பிட்டு பார்ப்போம். கேப்சிகம் உருளைக்கிழங்கு வச்சு சாப்பிட்டு பார்ப்போம். பாருங்க பிச்சா எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்ட்டு அந்த சப்பாத்தி சூப்பராக இருக்குது. நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.